உங்களுக்கு தலைவன் பண்பும் கிடையாது, ஜெயிக்கக்கூடிய திராணியும் கிடையாது, தெம்பும் கிடையாது, ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல என்னைக்காவது நீங்க என் கட்சி தொண்டர்களாகட்டும், என் கட்சி நிர்வாகிகளாகட்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க எந்த வழக்கம் எங்க மேல போடுங்க, இன்கம் டேக்ஸ் ரைடா, இடி ரைடா, என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க எதற்கும் அஞ்ச மாட்டோம், அடிபணிய மாட்டோம் அப்படின்னு ஒரு இடத்துல இது வரைக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரா? ஒரு இடத்துல பேசினது இல்லை. எல்லா இடத்துலையும் பயந்து 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 பேசினாரு. அதைத்தான் இன்னைக்கு ஐயா செங்கோட்டையன் கேட்கிறாரு. 2026 29லயும் நாங்க பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க அப்படியே பல்ட்டி அடிச்சு அந்த கட்சியோட கூட்டணி வச்சீங்கல்ல, நீங்க உண்மையான தலைவனா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு செங்கோட்டையனை, ஒரு சீனியர் லீடரை நீங்க கட்சியிலிருந்து நீக்கி இருக்கீங்க. ஏன்னா அதுவும் குறிப்பாக ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட நினைவிடத்துக்கு ஒன்னா போனார் அப்படின்னு சொல்லி நீங்க செங்கோட்டையனை நீக்கி இருக்கீங்க. இதற்கு உறுதியாக டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னது போல தக்க பாடத்தை தென்மண்டல மக்கள் உங்களுக்கு புகட்டுவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.